இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, அதுக்கு சைடிஷ்ஷாக வெஜிடபிள் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் இதை மட்டும் போட்டுட்டு கூட கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட பீன்ஸ் அண்ட் கேரட் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கியாச்சு. அந்த கேப்பில் சைடில் பேஸ்ட் அரைக்கணும்ல, அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் 2 உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம பேஸ்ட்லேயும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அது வேகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க விடணும். தென் நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி. இன்றைக்கி இதுதான் என்னோடய டின்னர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.